கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் மட்டுமே அதிமுக போட்டியிடுவதால் மாவட்ட செயலாளர் தளவாய் சுந்தரம் மீது அக்கட்சியினர் கோபமடைந்துள்ளனர். அதிமுக தொடங்கியதில் இருந்தே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அக்கட்சி போட்டியிட்டு வருகிறது. இந்த தேர்தலிலும் இரு தொகுதிகளிலாவது அதிமுக போட்டியிடும் என அக்கட்சியினர் எதிர்பார்த்தனர். கன்னியாகுமரி, குளச்சல், பத்மநாபபுரம் தொகுதிகளில் அதிமுகவினர் களப்பணியிலும் ஈடுபட்டனர். ஆனால் 4 தொகுதிகள் பாஜகவுக்கும், ஒரு தொகுதி தமிழ் மாநில காங்கிரசுக்கும் ஒதுக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் மட்டும் அதிமுக போட்டியிடுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அதிமுகவினர் கட்சியின் மாவட்ட செயலாளர் தளவாய் சுந்தரத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். நாடார் சமுதாயத்தை ஒடுக்க திட்டமிட்டு தொகுதிகளை பாஜகவுக்கு அவர் வழங்கிவிட்டதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகர்கோவிலின் பல பகுதிகளில் தளவாய் சுந்தரத்தை கண்டித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. மாநகராட்சி மண்டல தலைவர் ஸ்ரீலிஜா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தளவாய் சுந்தரத்தின் படத்தை கிழித்தெறிந்தனர். கன்னியாகுமரியில் தளவாய் சுந்தரம் மீண்டும் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிடுவதாக முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் அறிவித்துள்ளார். நாடார் சமுதாயத்தினர் போர்க்கொடி தூக்கி உள்ளதால் அதிமுகவினர் பாஜகவுடன் இணைந்து செயல்படுவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. திமுகவில் சீட்டு வாங்குவதற்கு அதிமுக பரிந்துரை செய்யும் வினோதங்களும் அரங்கேறி வருகின்றன. சேலம் மாவட்டம் ஏற்காடு பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட்ட தனி தொகுதி. அங்கு 2006ஆம் ஆண்டிற்கு பின் திமுக வென்றது இல்லை. அதிமுக கோட்டையாக உள்ளது. தற்போது மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்களால் திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக இருப்பதாக அக்கட்சியினர் கருதுகின்றனர். அதனால் இதுவரை இல்லாத அளவுக்கு 10க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு கொடுத்துள்ளனர். அவர்களில் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக மகளிர் அணி துணை அமைப்பாளர் ரேவதி முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. ரேவதியின் கணவர் மாதேஸ்வரன் அரசு அதிகாரி ஆவார். இவர் புதுக்கோட்டையில் பணிபுரிந்த போது அப்போது அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கருடன் மிக நெருக்கமாக இருந்துள்ளார். இந்நிலையில் தன் மனைவி ரேவதிக்கு சீட் வேண்டும் என்று விஜயபாஸ்கரிடம் மாதேஸ்வரன் சொல்ல, தன் நண்பர்களான திமுக அமைச்சர்களிடம் ரேவதியை விஜயபாஸ்கர் சிபாரிசு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இப்படித்தான் வேட்பாளர் ரேஸில் ரேவதி முந்தி நிற்பதாக திமுகவினர் குமுறுகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் பரிந்துரைப்பவரை வேட்பாளராக திமுக நிறுத்துவது உச்சபட்ச அவலம் என்றும் கூறுகின்றனர். புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக ஏப்ரல் 3ஆம் தேதி வரும் பிரதமர் நரேந்திர மோடியை தமிழகத்திலும் பிரச்சாரம் செய்ய வருமாறு பாஜகவினர் அழைப்பு விடுத்துள்ளதாக கூறியுள்ளனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஏப்ரல் 3ஆம் தேதி பிரச்சாரம் செய்கிறார் பிரதமர். இதற்காக கேரளாவில் இருந்து சென்னை வந்து புதுச்சேரி செல்ல உள்ளார். திமுக கொடுத்த தொகுதி எண்ணிக்கையில் திருப்தி அடையாத நிலையில் சிரித்துக்கொண்டே அழுவதாக மதிமுக தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் கடும் அதிருப்தி நிலவுகிறது. இரட்டை இலக்கத்தில் தொகுதியை எதிர்பார்த்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கடந்த சட்டசபை தேர்தலை விட ஒரு தொகுதியை குறைத்து தலா 5 தொகுதிகள் தரப்பட்டுள்ளன. மதிமுகவுக்கு கடந்த முறை 6 தொகுதிகள் ஒதுக்கிய நிலையில் தற்போது 4 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கியதோடு ஒரு தொகுதியில் மட்டும் தனி சின்னத்தில் போட்டியிடவும், 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடவும் ஒப்பந்தம் உடன்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் புதிதாக கூட்டணிக்கு வந்த தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தரப்பட்டுள்ளன. இந்நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பது தொடர்பான பேச்சு திமுக தலைமை அலுவலகமான சென்னை அறிவாலயத்தில் துவங்கியுள்ளது. மதிமுகவுக்கான தொகுதிகள் விவரம் குறித்து இரு தரப்பும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுனராஜிடம் தொகுதிகள் ஒதுக்கீடு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டனர். அதற்கு பதிலளித்த அவர், சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகிறோம். எங்களின் தகுதிக்கு ஏற்ப தொகுதிகள் வழங்கப்படவில்லை என்று கூறினார். மதிமுகவை தொடர்ந்து கொங்கு மக்கள் தேசிய கட்சி, முக்குலத்தோர் புலிப்படை ஆகிய கட்சிகளின் தலைவர்களுடன் திமுக தரப்பில் பேச்சு நடந்தது. புதுச்சேரியில் காங்கிரஸ் முடிவுக்காக காத்திருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏமாற்றம் அடைந்து 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் இண்டி கூட்டணி கட்சிகளிடையே குழப்பம் நீடித்து கூட்டணியே சிதறியுள்ளது. காங்கிரஸ், திமுக இடையே தொகுதி பங்கீட்டில் சிக்கல் ஏற்பட்டதால் பிசிக மற்றும் கம்யூனிஸ்டுகள் என இண்டி கூட்டணியின் மற்ற கட்சிகளுக்கு சீட் ஒதுக்கப்படவில்லை. காங்கிரஸ் 16, திமுக 14 என
தொகுதி உடன்பாடு எட்டிய போதிலும் 22 தொகுதிகளில் வேட்பாளர்களை காங்கிரஸ் நிறுத்தியிருக்கிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் உழவர்கரை தொகுதியை தந்தால் கூட்டணியில் தொடருவோம் என விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்தார். அத்தொகுதியை ஒதுக்க திமுக சம்மதம் தெரிவித்த போதிலும் காங்கிரஸ் முரண்பட்டதோடு காங்கிரஸ் வேட்பாளர் தன் மனுவை வாபஸ் பெறவில்லை. காங்கிரஸ் முடிவுக்காக காத்திருந்த திருமாவளவன் ஏமாற்றம் அடைந்தார். இந்நிலையில் புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாகவும் வேட்பாளர்கள் பெயர்களையும் அதிகாரப்பூர்வமாக திருமாவளவன் அறிவித்துள்ளார். இந்தியாவில் சுமார் 60 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பும் 74 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் கையிருப்பும் உள்ளது என்றும் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜிக்கு எங்கும் எந்த பற்றாக்குறையும் இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பற்றாக்குறை குறித்த தகவல்கள் மக்களை பீதிக்கு உள்ளாக்கும் தவறான பிரச்சாரம் எனவும் கூறியுள்ளது. இந்தியாவில் கையிருப்பு மிகவும் குறைவாக உள்ளது என்று சொல்லப்படுவதை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ள அமைச்சகம், அது தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் பரப்பப்படுவதாக கூறி அதனை எச்சரித்துள்ளது. இதற்கு பொறுப்பானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளது.